இன்று கிறிஸ்துவுடன் வேத வசன தியானமும் ஜெபமும். ஜூன் 22, 2022 ஞாயிற்றுக்கிழமை. வேத வசன தியானத்திற்கு சங்கீதம் 91 அத்தியாயம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியான் அவனை விடுவிப்பேன். தெரியமானவனே, உன் ஆத்துமாவின் வாஞ்சிதான் என்ன? வாஞ்சி இது சாதாரண எதிர்பார்ப்போ அல்லது வெறும் தேசமோ அல்ல. ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி தவித்து அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற தாக்கமுண்டாயிருக்கலே வாஞ்சை என்று பொருள்படும். சுமூகமானதும் இலக்கு அற்றதுமான வாழ்விலே வாஞ்சை என்ற ஒன்று இருக்க முடியாது. ஆபத்தில் விடுதலை வேண்டுமா? ஆண்டவரின் பிரசன்னம் வேண்டுமா? தாங்கொண்ணாத வியாதியா? அல்லது தாபரமின்றி அலைகிறாயா? பசியெடுக்கும் வயிறுதான் உணவுக்காக எங்கும். நமது ஆத்துமா எதற்காக வாஞ்சிக்கிறது? நாம் எதன் மேல் அல்லது யார் மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பரம்பொருளா? பரலோகமா? பணமும் பதவியுமா? அல்லது அழிவுக்குள்ளாகும் என்று தெரிந்தும் இந்த உலகத்தின் மீது உள்ள வாஞ்சியா? ஆனால் கர்த்தரோ, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியான் அவனை விடுவிப்பேன் என்று வாக்களிக்கிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்துக் கவருவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்துக் கவருகிறது. என் ஆத்துமாவே, நீ தேவனை நோக்கி காத்திரு. இப்படியாக தாவீதின் ஆத்துமா தேவனையே எதிர்பார்த்து தன் விடுதலைக்காக கதறுவது போல உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாயிருக்கிறது என்று கூறக்கூடுமா? தேவனிடத்தில் வாஞ்சியாயிருந்தான் நமக்கு கிடைப்பது என்ன? விடுதலை. மெய்யாகவே விடுதலை கொடுக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்துரித்தார். இவ்வுலக பாரம்பரியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ஆக்கிரத்திலிருந்து விடுதலை. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தெரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருப்போமாக. தெரியமானவர்களே, இந்நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். துர்க்குணங்களை அதற்றிவிட்டு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருப்போம். ஏனெனில் சத்தியமே நம்மை விடுதலையாக்குகிறது. தேவ பிள்ளையே, இந்நாட்களில் களிகூறுதலையும் ஆடம்பரங்களையும் தவிர்த்து தேவன் பெரிலும் அவரது வார்த்தை வேலும் வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போமாக. அதுவே நமது உள்ளத்திற்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகிறது. ஜெபம். பிதாவே, நான் உம்மீது வாஞ்சியாய் உம்மையே சார்ந்திருக்கிறேன். இக்கடினமான நாட்களிலும் என்னை நீரே உயிர்ப்பிக்கிறலும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.